நம்முடைய சென்னை மேற்கு மாவட்ட கழகம் சார்பாக இன்றைக்கு கிட்டத்தட்ட 3000 நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் முதல்ல என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னை மேற்கு மாவட்டத்தில் உள்ள சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆயிரம்விளக்கு, அண்ணாநகர் தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், BLA to BLC நிர்வாகிகள் உங்களுடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது போருக்கு சென்று வெற்றியோடு திரும்பி வந்த வீரர்களை காட்சியளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா 2024 மக்களவைத் தேர்தலில் அந்த போர்ல நீங்கள் ஆற்றிய பணி மகத்தானது. உங்களுடைய பணியால் தான் நம்முடைய மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதிமாறன் அவர்கள் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள். சென்ற ஆண்டு இதே மேடையிலே உங்களோட பொங்கல் பரிசு வழங்குகின்ற நிகழ்ச்சியில நான் உரையாற்றும் பொழுது பேசும்பொழுது உங்ககிட்ட சொன்னேன், நாடாளுமன்ற தேர்தல் வரும்பொழுது நீங்க அத்தனை பேரும் நம்முடைய தலைவர் அவர்கள் யாரை வேட்பாளராக அறிவித்தாலும் அவரை மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு நான் உங்ககிட்ட எல்லாம் நான் கேட்டுக்கொண்டேன். நீங்களும் அந்த பணியை சிறப்பாக செய்து மிகப்பெரிய வெற்றியை, ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வெற்றி பெற்றது. குறிப்பாக மத்திய சென்னை கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம்னா அதற்கு உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய தேர்தல் பணி மிக மிக முக்கியம். அதே போல இப்பொழுது நான் கேட்பது, வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் இன்னும் நம்ம கையில 14 மாதங்கள் தான் கையில் இருக்கு. தலைவர் அவர்கள் இந்த 3 தொகுதிக்கும் யாரை சட்டமன்ற வேட்பாளராக உங்களிடத்தில் ஒப்படைச்சாலும் அந்த தேர்தல் பணியை செஞ்சு நிச்சயம் இந்த சென்னை மேற்கு மாவட்டத்தில் 3 தொகுதியும் மிகப்பெரிய வெற்றி பெற்றோம்னு அந்த நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமா நீங்க செய்வீங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. எனவே பொங்கல் வாழ்த்து தெரிவிப்பதற்காக மட்டுமல்ல, உங்களுடைய உழைப்பையும், உங்களுடைய உழைப்பிற்காக உங்களை வாழ்த்துவதற்காகவும் பாராட்டுவதற்காகவும் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்னை உங்களிடத்தில் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு கடந்த 2 நாட்களாகவே பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்கிறேன். நேற்று கூட சேப்பாக்கம் பகுதி நிர்வாகிகளுக்கு நம்முடைய மதன் மோகன் அவர்கள் பொங்கல் பரிசுகளை வழங்கிவிட்டார். அந்த நிகழ்ச்சிக்கு நான் தான் வந்திருக்கேன். இன்றைக்கு ஒட்டுமொத்த மாவட்டத்திற்கும் நம்முடைய சிற்றரசு அவர்கள் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எத்தனையோ இடங்களுக்கு, எத்தனையோ மாவட்டங்களுக்கு சென்றாலும் பகல் முழுக்க ஊர் சுத்தினாலும் நைட்டு வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். அது மாதிரி தான் இந்த சென்னை மேற்கு மாவட்டம் எனக்கு. தமிழ்நாடு முழுக்க சுத்தினாலும் கடைசியா என்னோட வீடு இந்த சென்னை மேற்கு மாவட்டம் தான். அது குறிப்பிட்டு சொல்லலாம், என்னுடைய தொகுதியை இருக்கிற இடம் சேப்பாக்கத்தில் தொகுதி என்னுடைய மஞ்சளுக்கு மிகவும் நெருக்கமான மக்கள். நீங்க எல்லா மாவட்டத்துக்கு போனாலும் எல்லாரும் சொல்றாங்க சேப்பாக்கத்தில் செல்லவில்லை, சேப்பாக்கம் செல்லவில்லைன்னா அதற்கு காரணம் நீங்க வந்திருக்கக்கூடிய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி நிர்வாகிகள் நீங்கள் மிக மிக முக்கிய காரணம். எவ்வளவோ பண்டிகை இருந்தாலும் போனாலும் பொங்கல் என்று வருகிற பொழுது நமக்கு ஒரு தனி மகிழ்ச்சி, தனி ஈடுபாடு வருகிறது. ஏன்னா பொங்கல் நம்முடைய பண்பாட்டு திருவிழா. பொங்கல் நம்முடைய பண்டிகை மட்டுமல்ல, அது நம்முடைய பண்பாட்டுடைய அடையாளம். அதனால்தான் சமீப காலம் பார்த்தீங்கன்னா சங்கிகளுக்கு பொங்கல் மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி. நம்முடைய பண்பாட்டை சிதைக்கணும்னு கிட்டத்தட்ட 2000 வருஷமா போராடிட்டு இருக்காங்க. இப்பொழுது பொங்கல் பண்டிகையும் குறிவைத்திருக்கிறது ஒன்றிய அரசு. அதற்கு உதாரணம் என்னன்னா, வருஷத்துல 365 நாட்கள் இருக்கு. இருந்தாலும் ஒன்றிய அரசு இந்த CA தேர்வையும் UGC நெட் தேர்வையும் பொங்கல் நாள் தான் வைக்கணும்னு தேதி குறிச்சிருக்கிறாங்க. அதற்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். பிரதமர் மோடி அவர்கள் சென்ற முறை ஜனவரி 2024ஆம் ஆண்டு நம்மளை எல்லாம் ஏமாற்றுவதற்காக பொங்கல்லாம் வச்சு கொண்டாடினார், பொங்கல் வைத்து கொண்டாடினார் பிரதமர் மோடி அவர்கள். ஆனால் மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் மோடிக்கே பெரிய பொங்கலை கொடுத்தீங்க. அந்த கோபத்தில் தான் இன்னைக்கு ஒன்றிய அரசு பொங்கலுக்கு பண்டிகையை நாம் கொண்டாடக்கூடாதுன்னு இப்படிப்பட்ட முயற்சிகள் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு நம்ம கொண்டாடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதை விட 10 மடங்கு அதிகமாக நாம் இன்னும் சிறப்பாக மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாட வேண்டும். இப்ப நாட்டில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதிமுக பாஜக கூட்டணி இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நான் சொல்றேன், நிச்சயமாக அதிமுக பாஜக கள்ள கூட்டணி இருந்துதான் இருக்கு. அதற்கு ஒரு உதாரணம்,
இங்க ஒருத்தர் இருக்கிறாரு ஆளுநர், சட்டப்பேரவையில் வந்து வெறும் வாக்கிங் போயிட்டு ஒரே ஆளுநர் இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்கள் தான். இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் பேசும்பொழுது பேசுறாரு சட்டமன்றத்தில். அதாவது எதிர்கட்சிகள் என்ன சொல்லுவாங்க, எங்களை டிவியில காட்டுங்க, நாங்க பேசுறத டிவியில என்ன அதிகமாக காட்டுங்கன்னு சொல்லுவாங்க எதிர்கட்சி. நம்முடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நீங்க எழுத்துற முதல் பிரச்சனையா இருக்காரு, நீங்க ஆளுநரை சரியா காட்ட மாட்டேங்கிறீங்க, ஆளுநர் வந்ததை காட்ட மாட்டேங்கிறீங்க, ஆளுநர் போறதையும் காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் யாரு குரல் கொடுக்கிறாரு? ஆளுநருக்கு. இதுல இருந்து தெரியுதா அவங்களுடைய கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணின்னு? அது மட்டும் இல்ல, கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய உறவினர் வீட்டில் இடி ரெய்டு நடந்துட்டு இருக்கு. நிச்சயமா ஐடி ரெய்டு நடந்துட்டு இருக்கு. நிச்சயமா நான் சொல்றேன், அடுத்த தேர்தலில் 2 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் வாக்கு கேட்க போறாங்க. அவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்ந்து விரட்டி அடிக்கக்கூடிய வேலையை தமிழ்நாட்டு மக்களும் நீங்களும் செய்யப்படும். கண்டிப்பா வெற்றி உறுதின்னு யாரும் வீட்டில் உட்கார்ந்துடக்கூடாது. களத்தில் இறங்கி அடுத்த 14 மாதமும் நமக்கு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரம், ஒவ்வொரு மணித்துளியும் மிக மிக முக்கியம். நம்முடைய பிரச்சாரம், நீங்க சிற்றரசு சொன்னது போல, நம்முடைய தயாநிதி மாணவர்கள் சொன்னது போல திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும். ஒவ்வொரு வாக்காளரையும் நீங்கள் குறைந்தது 4 முறையாக நேரடியாக சந்தித்து அவங்களுடைய பிரச்சனைகளை, அவங்களுடைய கோரிக்கைகளை முடிந்தவரை நீங்களே தீர்க்க முயற்சி செய்யுங்க. அப்படின்னா உங்க பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகிட்ட சொல்லுங்க, பகுதி செயலர் சொல்லுங்க, வட்ட செயலர் சொல்லுங்க, இல்லை மாவட்ட செயலருடைய கவனத்துக்கு கொண்டு வாங்க, இல்லை சட்டமன்ற உறுப்பினருடைய கவனத்துக்கு கொண்டு வாங்க. அதை எப்படியா அந்த பிரச்சனை தீர்க்க உதவுங்க. அதே போல நம்முடைய அரசினுடைய சாதனைகள், இந்த 4 வருஷத்துல பல சாதனைகள் செஞ்சிருக்கிறோம், பல நலத்திட்ட உதவிகளை செஞ்சிருக்கிறோம். அதையெல்லாம் மக்கள்கிட்ட ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு மகளிருக்கு கட்டணம் இல்லாத பேருக்கு விடியல் பயண திட்டம். இந்த திட்டத்தின் மூலமா இந்த 4 வருஷத்தில் மட்டும் மகளிர் கிட்டத்தட்ட 600 கோடி முறை பயணங்கள் மேற்கொண்டிருக்காங்க. அதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி. 600 கோடி பயணங்கள். ஒவ்வொரு மகளிரும் இந்த திட்டத்தின் மூலம் மாசம் கிட்டத்தட்ட 9,000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. அதே போல இன்னொரு திட்டம், பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், படிக்கணும், உயர்கல்வி போய் படிக்கணும், பள்ளிக்கூட படிச்ச பார்த்தா காலேஜுக்கு போய் படிக்கணும்னு புதுமை பெண் திட்டம். அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வியில போய் படிச்சாங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை. அதே மாதிரி மாணவர்கள் ஆண்களும் படிக்கணும் அப்படின்னு தமிழ் புதல்வர் திட்டம். இந்த திட்டத்தின் மூலம், 2 திட்டத்தின் மூலம் வருஷத்துக்கு 8 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்று வராங்க. அதே மாதிரி காலை உணவு திட்டம், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இந்தியாவிலே எந்த மாநிலத்திலையும் அந்த திட்டம் இது வரைக்கும் அறிமுகப்படுத்தல. நம்ம மாநிலத்தை பார்த்து பக்கத்து மாநிலம் வந்து பார்த்துட்டு போறாங்க, இந்த திட்டத்தை எப்படி இவங்க செயல்படுத்துறாங்க அப்படின்னு. குழந்தைங்க காலையில் பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது வெறும் வயிற்றில் இருக்கக்கூடாது, பசியோட படிக்கக்கூடாது, வந்தா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கல்வி அப்படிங்கிற ஒரு அருமையான திட்டம். ஒவ்வொரு நாளும் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை கிட்டத்தட்ட 20 லட்சம் குழந்தைங்க இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் பயன்பெற்று வராங்க. இதற்கெல்லாம் மகுடம் இருந்த போல ஒரு திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இது நம்ம தேர்தல் பிரச்சாரத்தில், தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம். இதை செய்யவே முடியாதுன்னாங்க. ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் சென்ற ஆண்டு 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பிறகு அண்ணாவுடைய பிறந்த நாளில் இந்த திட்டத்தை துவக்கி வச்சு இன்றைக்கு 1,15,00,000 மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுத்திட்டு வராங்க. அப்ளை பண்ணதே 1,55,00,000 தான். அதுல கிட்டத்தட்ட 70% பேர் கொடுத்துருக்கோம். நான் நேற்று முந்தைய சட்டப்பேரவையில் பேசும்போது சொன்னேன், நிச்சயமாக ஒரு சில இடங்கள்ல சில குறைகள் இருக்கு, எங்களுக்கு வரல, பக்கத்து வீட்டு அக்காவுக்கு வந்திருக்கு, எங்களுக்கு வரல, எனக்கு வந்திருக்கு, எழுத்து வீட்டு தங்கச்சிக்கு வரல அப்படின்னு சில இடங்கள்ல குறைகள் இருக்கு. தலைவர் முதலமைச்சருடைய உத்தரவை பெற்று நான் நேற்று சட்டசபையில் அறிவித்தேன். நிச்சயமாக இன்னொரு 3 மாதங்கள்ல அந்த நெறிமுறைகள்லாம் சரி செய்யப்பட்டு தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் கண்டிப்பாக அந்த மாதம் 1000 ரூபாய் கிடைக்கிற மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு நேற்று முன்தினம் சட்டமன்றத்தில் நான் உறுதிமொழி கொடுத்திருக்கிறேன். இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் நாம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் நாம் அந்த பிரச்சாரத்தை, அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தேர்தல் களம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு இன்டர்நெட் முக்கியம், இணையதளம்.
எல்லாருமே வாட்ஸ்அப்ல இருப்பீங்க. அண்ணன் தயாநிதி மாறன் பேசுவோம் சொன்னார், வாட்ஸ்அப்ல நம்முடைய திட்டங்கள், நம்முடைய சாதனைகள், நம்முடைய கொள்கைகள், பொய்கள் ரொம்ப வேகமா பரவிடும். உண்மையை விட பொய் தான் ரொம்ப ஃபாஸ்டா போகும். அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் உங்களை வந்து பொய்ய பரவ சொல்லல, உண்மையை, நம்முடைய இயக்கத்துடைய கொள்கைகளை, நம்ம செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இணையதளத்துல நீங்க அத்தனை பேரும் ஆக்டிவாக இருக்க வேண்டும். அது காலத்தின் கட்டாயம். எனவே நீங்க அத்தனை பேரும் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டு, இந்த தேர்தலில் நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படின்னு. 200 தொகுதி ஜெயிக்க போவது உறுதி. அதுல 3 தொகுதி ஆல்ரெடி கன்ஃபார்ம். அப்படிங்கிறத நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். தமிழ்நாட்டிலேயே சென்னை மேற்கு மாவட்டம் தான் அதிகமான வித்தியாசம். அப்படிங்கிற அளவில் நம்முடைய தேர்தல் பணிகள் அமைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு, நம்முடைய கழகம் 7வது முறையாக ஆட்சியில் அமர்ந்தா, நம்முடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சர் பொறுப்பில் அமர்ந்தா, நீங்க அத்தனை பேரும் களத்தில் இறங்கி இன்னையிலிருந்து அடுத்த 14 மாதங்கள் களத்தில் இறங்கி நீங்க நம்முடைய பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் அத்தனை பேருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.